2020 பாருங்க. முதலாவது கேள்வி, பொருளாதார வளங்களை இலகுவாக இரு பிரதானவாதிகளுக்குள் உள்ளடக்க முடியும். பொருளாதார வளங்கள் 4 பிரதானமாக: நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இதுல நிலமும் மூலதனமும் சொத்து வளமாக கருதப்படுது. உழைப்பும் முயற்சியும் மனித வளமாக கருதப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இயற்கை வளமாக நாங்க இயற்கை வளமும் மனித வளமும் பிரிக்கிறமாக இருந்தால் நிலம் மட்டும்தான் இயற்கை வளத்துகளுக்கு வரும். மூலதனம்னு சொல்றது மனித முயற்சியால் உருவாக்கப்படக்கூடியது. ஆகவே இயற்கை வளம் மனித வளம் பிரிக்க முடியாது. சொத்து வளம், மனித வளம். சொத்து வளம்ல நிலமும் மூலதனமும், மனித வளத்துல உழைப்பும் முயற்சியும் பிரிக்கப்படுது. சோ முதலாவது விட, 4வது விட பொருத்தமான விட. 2வது கேள்வி, பொருளியலில் விளக்கப்படுவது போல் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு. தேவைகள்னு சொல்றது மனிதன் உயிர் வாழ அவசியமான அனைத்தும் தேவை. மனிதன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற பல்வேறு வழிகள், அது விருப்பம்னு சொல்லப்படுது. அப்ப இதுதான் பேசிக்கான டெஃபினிஷன் தேவைக்கும் விருப்பத்துக்கும். அப்ப இது ரிலேட்டடான ஆன்சர் எத்தனாவது விடையில இருக்குதுன்னு பார்த்தமாக இருந்தால், தேவைகள் உயிர் வாழ அத்தியாவசியமான அதே வேளை விருப்பங்கள் வெறும் ஆசைகள் மட்டுமே. முதலாவது விட மிக பொருத்தமான விட. 2வது, விருப்பங்கள் உயிர் வாழ அத்தியாவசியமான அதே வேளை விருப்பங்கள் உயிர் வாழ அத்தியாவசியம் அற்றது. ஆகவே 2வது பொருத்தம் இல்ல. பொருளியலில் தேவைகளும் விருப்பங்களும் ஒரே கருத்துடையவை. 3வதும் பொருத்தம் இல்ல. 4வது, விருப்பங்களை வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு பூர்த்தி செய்ய முடியும் அதே வேளை தேவைகளை வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு பூர்த்தி செய்ய முடியாது. இது பிழை. வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு விருப்பங்களை தான் பூர்த்தி செய்ய முடியாது, தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். தேவைகள் காலப்போக்கில் மாறக்கூடிய அதே வேளை விருப்பங்கள் காலப்போக்கில் மாற்றம் அடைவதில்லை. இதுவும் பிழை. தேவைகள் காலப்போக்கில் மாற்றம் அடையாது. எல்லா காலத்துக்குமே தேவைகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற வழிகள் காலத்துக்கு காலம் மாறுபடும். ஆகவே 2வதுக்கு முதலாவது விட பொருத்தமான விட. 3வது கேள்வி, எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரு பொருள்களை மாத்திரம் உற்பத்தி செய்யும் குறித்த நாட்டின் உற்பத்தி இயல்தகவு வலையின் மீதுள்ள 3 புள்ளிகள் பின்வரும் அட்டவணை மூலம் தரப்பட்டுள்ளது. இதுல தரப்பட்டிருக்கிற தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஒய்ல 0 உற்பத்தி செய்யும் போது, அதாவது முழு வளத்தையுமே நாங்க எக்ஸ் உற்பத்தியில ஈடுபடுத்தினமாக இருந்தால் 3 உற்பத்தி செய்யலாம். அதே மாதிரி எக்ஸ் 0 இருக்கும் போது முழு வளத்தையுமே ஒய்ல ஈடுபடுத்தினமாக இருந்தால் 9 உற்பத்தி செய்யலாம். அது இல்லாம இடையில உள்ள 2 புள்ளிகள், பி புள்ளியில வளத்தை 2க்கும் எக்ஸ் பொருள்ல 2 உற்பத்தி செய்யறதுக்கும் ஒய் பொருள்ல 3 உற்பத்தி செய்யறதுக்கும் நாங்க பயன்படுத்துறோம். இப்ப இது ரிலேட்டடான என்ன முடிவுக்கு வர முடியும்னு கேட்கிறாங்க. பாருங்க, இந்த நாட்டின் வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்தது. ஓரினத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னா பதிலீடு தன்மை கொண்டது, அப்படித்தானே? அப்போ இந்த நாட்டுல காணப்படக்கூடிய வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்ததாக காணப்படுது. இந்த விடையை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும். என உற்பத்தி சாத்திய வலையிட எடுக்கோள் வளங்கள் மாற்று பயன்பாடு கொண்டதும் அருமையானதாகவும் காணப்படுது, அப்படித்தானே? ஆகவே முதலாவது விட பொருத்தமான விட. 2வது விடையை பாருங்க, எக்ஸ் பொருளின் 3 அலைகளையும் ஒய் பொருளில் 9 அலைகளையும் கொண்ட சேர்க்கையை அடைய முடியும் என்பதாகும். இது பொருத்தமில்லாத விட. ஏண்டா எக்ஸ் பொருள்ல 3 அலகுகளை மாத்திரம் அல்லது வைப்பொருளில் 9 அலகுகளை மாத்திரம் கொண்ட சேர்க்கையை அடைய முடியும். ஒரே சந்தர்ப்பத்துல எக்ஸ் பொருள்ல 3 அலகையோ வைப்பொருள்ல 9 அலகையோ எங்களால அடைந்து கொள்ள முடியாது. ஆகவே 2வது விட பொருத்தம் இல்லை. 3வது, எக்ஸ் பொருளில் 3 அலகுகளையும் வைப்பொருளில் 9 அலகுகளையும் கொண்ட சேர்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா வளங்களையும் ஈடுபடுத்த தேவையில்லை. உற்பத்தி சாத்திய வலையிட எடுக்கோள் தெரியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது எடுக்கும். ஆகவே 3வதும் பொருத்தம் இல்லை. 4வது, வைப்பொருளில் உற்பத்தி செய்யப்படும் அலகுகளை அதிகரிக்கும் போது எக்ஸ் பொருளை உற்பத்தி செய்வதற்கான அமைய செலவு அதிகரிக்கும் என்பதாகும். இது எங்களுக்கு ஒரு ஃபுல் டேட்டா தர இல்லை, அமைய செலவை நாங்க பாக்குற மாதிரிக்கு. ஆகவே 4வது விடையும் பொருத்தம் இல்லை. பொருத்தமான விட முதலாவது விட. 5வது, அமைய செலவு குறையும் சொல்லிக்கிறாங்க. அதுவும் எங்களால உறுதியாக சொல்ல முடியாது, தரப்பட்டுகிற டேட்டாவை வச்சு சொல்ல முடியாது. ஆகவே 5வது விடையும் பொருத்தம் இல்லை. 4வது கேள்வியை பாருங்க. மூலதனம் அரசுடைமையாக இருத்தல், வள ஒதுக்கீடு, சந்தை முறையில் தங்கியிருத்தல் ஆகிய பண்புகளை கொண்டுள்ள சந்தை முறைமை இது. முதலாளித்துவ பொருளாதாரம். முதலாளித்துவ பொருளாதாரம்ங்கிறது சந்தை பொருளாதாரம். முழுமையாக சந்தையிலேயே எல்லாமே காணப்படுமாக இருந்தால் அது சந்தை பொருளாதாரம்.
சோசலிச பொருளாதாரம் கட்டளை பொருளாதாரத்திட பண்புகளை கொண்டதாக காணப்படும். ஆகவே சோசலிச பொருளாதாரமும் வராது. அடுத்தது மூணாவது சமூக சந்தை பொருளாதாரம். சமூக சந்தை பொருளாதாரம் சம உடைமை சந்தை பொருளாதாரம் ரெண்டு விஷயம் இருக்குது. சமூக சந்தை பொருளாதாரம் சொல்றது மூலதனம் தனியாரிடம் காணப்படும் வள ஒதுக்கீடு தொடர்பான தீர்மானம் அரசால எடுக்கப்படுமாயிருந்தா அது சமூக சந்தை பொருளாதாரம். மூலதனம் அரசிடம் காணப்பட்டு வள ஒதுக்கீடு தொடர்பான தீர்மானம் தனியாரால் எடுக்கப்படுமாக இருந்தால், சந்தை முறையில தங்கி இருக்குமாக இருந்தால் அது சம உடைமை அல்லது சோசலிச சந்தை பொருளாதாரம். கட்டளை பொருளாதாரம் மத்திய திட்டமிடல் குழு முறைமை மூலமாக பொது நலனை அடிப்படையாக கொண்டு இயங்குமாக இருந்தால் அது கட்டளை பொருளாதாரம். ஆகவே பொருத்தமான விட 4வது விட. 5வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கேள்வியின் ஒரு நிர்ணய காரணி அல்லாதது எது? கேள்வியின் நிர்ணய காரணிகள் மெயினா 2 கேட்டகரியா பிரியுது. ஒண்ணு குறிப்பிட்ட பொருளின் விலை, அடுத்தது விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள். இந்த விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள்ல நிறைய காரணிகள் வருது. பதிலீட்டு பொருளின் விலை, இணைப்பு பொருளின் விலை, அடுத்தது நுகர்வோரின் வருமானம், எதிர்கால எதிர்பார்ப்பு, நுகர்வோரின் எண்ணிக்கை, இந்த மாதிரி பல காரணிகள் ஏனைய காரணிகள், அதாவது விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள வருது. அப்போ கேள்வியின் நிர்ணய காரணி அல்லாததுன்னு சொல்லும் போது இது எல்லாமே அல்லாத ஒரு காரணி தான் கேள்வி நிர்ணய காரணி அல்லாததா வரப்போகுது. ஆகவே பதிலீட்டு பொருளின் விலை ஒரு ஏனைய காரணி, எதிர்வரும் மாதத்தில் குறித்த பொருளின் எதிர்பார்க்கப்படும் விலை ஒரு ஏனைய காரணி, நிரப்பு பொருளின் விலை ஒரு ஏனைய காரணி, குறித்த பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் உள்ளீட்டின் விலை இது நிரம்பலோட சம்பந்தமானது உள்ளீடு என்பது. ஆகவே கேள்வியின் நிர்ணய காரணி அல்ல. நுகர்வோரின் வருமான மட்டம் இதுவும் ஒரு விலை தவிர்ந்த ஏனைய காரணி உள்ளுக்க வரும். ஆகவே 5வதுக்கு பொருத்தமான விட 4வது விட. 6வது கேள்வியை பாருங்க. ஒரு போட்டி சந்தையில் தோடம்பலுங்களுக்கான கேள்வி நிரம்பல் வலைகள் முறையே பின்வரும் சமன்பாடுகள் மூலம் தரப்பட்டுள்ளன. QD சமன்பாடு 600/5P, QS சமன்பாடு 240/3P. இச்சந்தையில் ஒரு தோடம்பலத்தின் விலை 100 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டால், அதாவது விலை 100 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டால் கேள்வி சமன்பாடு 600 - 500. ஆகவே QD அமௌண்ட் 100ஆக காணப்படும். QS 240/3P. ஆகவே இந்த Pக்கு நாங்கள் 100 போட்டமாக இருந்தால் 240/300. ஆகவே QS எங்களுக்கு 60 வரப்போகுது. QD 100, QS 60ன்னு சொன்னா மிகை கேள்வி 40 காணப்படும். முதலாவது விட பொருத்தமான விட. 7வது கேள்வியை பாருங்க. கேள்வி நிரம்பல் ஆகிய இரண்டுமே ஏக காலத்தில் அதிகரிக்கும் ஆயின். இதுல ஏக காலத்தில் அதிகரிக்கும்னு தான் சொல்லிக்கிறாங்க. சம அளவில் அதிகரிக்கும், அல்லது கேள்வி கூடுதலாக நிரம்பல் குறைவாக அதிகரிக்கும், அல்லது நிரம்பல் கூடுதலாக கேள்வி குறைவாக அதிகரிக்கும். எப்படியான தரவுமே சொல்ல இல்லை. அப்போ எப்படி வேணும்னாலும் அதிகரிக்கலாம். இப்ப கேள்வியும் நிரம்பலும் ஒரே சந்தர்ப்பத்தில் அதிகரிக்குமாக இருந்தால் 3 சந்தர்ப்பங்கள் தோன்றும். ஒண்ணு, கேள்வியும் நிரம்பலும் சம அளவிலே அதிகரிக்கும் போது சமநிலை விலையில மாற்றம் ஏற்படாது, சமநிலை தொகை அதிகரிக்கும். அல்லது கேள்விக்கோடு, இது நிரம்பல் கோடு, இது சமநிலை விலை சமநிலை தொகை, கேள்வி கூடுதலாகவும் நிரம்பல் குறைவாகவும் அதிகரிக்குமாக இருந்தால் சமநிலை விலை சமநிலை தொகை இரண்டும் அதிகரிக்கும். கேள்விக்கோடு நிரம்பல் கோடு, இதுல கேள்வி குறைவாகவும் நிரம்பல் கூடுதலாகவும் அதிகரிக்குமாக இருந்தால் சமநிலை விலை குறைவடைந்து சமநிலை தொகை அதிகரிக்கும். ஆகவே சமனாகவோ இல்லாட்டி டிஃப்ரெண்டாகவோ அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல சமநிலை தொகை அதிகரிக்கும், சமநிலை விலை அதிகரிக்கலாம் அல்லது வீழ்ச்சி அடையலாம் அல்லது மாறாமல் இருக்கலாம். சமநிலை விலை அதிகரிக்கலாம், வீழ்ச்சி அடையலாம், ஆனால் சமநிலை தொகை கட்டாயம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆகவே 7வதுக்கு 3வது விட பொருத்தமான விட. 8வது கேள்வியை பாருங்க. தரைப்பட்டுள்ள வரைஃபில் உள்ள 2 நிரம்பல் வலைகளும் சமாந்தரமானவை 30 ரூபாவுக்கும் 40 ரூபாவுக்கும் இடையில். சோ 30 ரூபாவுக்கும் 40 ரூபாவுக்கும் இடையில் அப்படின்னு வரும்போது நிகழ்ச்சியில கிடையச்சிலிருந்து போற நிலைக்குத்தச்சிலிருந்து போற நிரம்பல் கோடு, நிகழ்ச்சி உள்ள நிரம்பல் கோடு PES
ஒன்னை விட கூட, கிடையச்சிலிருந்து போற நிரம்பல் கோடு பிஇஎஸ் ஒன்னை விட குறை. ஆகவே இதில் உள்ள எல்லா புள்ளிகளுமே நிகழ்ச்சி உள்ள பெறுமதியை காட்டும். இதுல உள்ள எல்லா பெறுமதியுமே நிகழ்ச்சியற்ற பெறுமதியை காட்டும். ஆகவே S1 வளையி நிகழ்ச்சியுள்ள பெறுமதி, S2 வளையி நிகழ்ச்சி அற்ற பெறுமதி. ஆகவே S1 வளையானது S2 வளையை விட அதிக விலை நிகழ்வுடையதா? முதலாவது விட பொருத்தமான விட. இரண்டாவது விடையை பாருங்க. S1 வளையானது S2 வளையை விட அதிக விலை நிகழ்வுடையது. இது பிள்ளை. S2 நிகழ்ச்சி அற்றது, S1 தான் நிகழ்ச்சி உள்ளது. அடுத்து மூணாவது, S1 S2 ஆகிய இரண்டு வளைகளும் ஒரே விலை நிகழ்ச்சி உடையவை இல்ல, வேறுபட்ட விலை நிகழ்ச்சி உடையவை. S1 வளையின் விலை நிகழ்ச்சி பெறுமதிகள் நேர்க்கணியமாயினும் ஒன்றை விட குறைவு. S1 பிஇஎஸ் ஒன்னை விட கூட, ஆகவே நாலாவதும் பொருத்தம் இல்லை. S2 வளையி ஒன்றை விட கூடன்னு சொல்லிக்கிறாங்க. S2 வளையி நிகழ்ச்சி அற்றது, சோ ஒன்றை விட குறைய. ஆகவே முதலாவது விட பொருத்தமான விட. 9வது கேள்வியை பாருங்க. ஒரு உற்பத்தி நிறுவனம் அதன் வருமானத்தை அதிகரிக்க விரும்புவதுடன் அதன் உற்பத்தி பொருளுக்கான விலை கேள்வி நிகழ்ச்சி 0.2க்கு சமனானதென கொள்க. அவ்வாறாயின் அந்த நிறுவனம், இது உங்களுக்கு தெரியும், 0.82ங்கிறது நிகழ்ச்சி அற்ற கேள்வி. ஆகவே கேள்வி நிகழ்வுள்ளது, முதலாவது விட இல்ல. கேள்வி அலகு நிகழ்ச்சி இல்ல. கேள்வி நிகழ்வற்றது, கேள்வி நிகழ்வற்றது, கேள்வி நிகழ்வுள்ளது. வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். வருமானத்தை அதிகரிக்கும் வேண்டும்னு சொல்லும் போது நிகழ்ச்சி அற்ற கேள்விக்கு நேர்க்கணிய தொடர்பு, அதாவது விலை அதிகரிக்கும் போதுதான் உற்பத்தியாளர் வருமானம் அதிகரிக்கும். நேர்க்கணிய தொடர்பு விலைக்கும் உற்பத்தியாளர் வருமானத்துக்கும் நேர்க்கணிய தொடர்பு காணப்படுறது நிகழ்ச்சி அற்ற சந்தர்ப்பம். நிகழ்ச்சி உள்ள சந்தர்ப்பம் விலை கூடும் போது உற்பத்தியாளர் வருமானம் குறையும். எதிர்க்கணிய தொடர்பாக இருந்தால் அது நிகழ்ச்சி உள்ள நிலை. அவங்க கேட்டிக்கிறாங்க, உற்பத்தி நிறுவனம் அதன் வருமானத்தை அதிகரிக்கணும்னு சொன்னா விலையை அதிகரிக்க வேண்டும். ஏன்? நிகழ்ச்சி அற்ற கேள்வியாக காணப்படுது. ஆகவே விலையை அதிகரிக்க வேண்டும். நாலாவது விட பொருத்தமான விட. நீங்க இதை பிராக்டிக்கலா கூட யோசிச்சு பார்க்கலும். நிகழ்ச்சி அற்ற கேள்வின்னு சொன்னா விலை எவ்வளவு கூடினாலும் கேள்வி கொஞ்சம் தான் குறைய போகுது. சோ உற்பத்தியாளரோட வருமானம் எப்படியோ கூடத்தான் போகும். எனக்கு கேள்வி கொஞ்சம் தானே குறைஞ்சிக்குது. சோ அப்படி கூட நீங்க பிராக்டிக்கலா சம்டைம் உங்களுக்கு அந்த நேர்க்கணியமா எதிர்க்கணியமாண்டு கன்ஃபியூஸ் வர சந்தர்ப்பத்துல நீங்க இப்படி பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கலாம். நிகழ்ச்சியற்ற கேள்விக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம். அடுத்து பாருங்க, ஒரு போட்டி சந்தையில் பொருளாதார மிகை உச்சப்படுவது. பொருளாதார மிகை சமநிலையின் போது மட்டும்தான் உச்சப்படும். அது இல்லாத சந்தர்ப்பத்துல குறைந்தபட்ச விலையோ உயர்ந்தபட்ச விலையோ மானியமோ வரியோ எந்த ஒரு சந்தர்ப்பம் விதிக்கும் போதும் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சமூக நலன் இழப்புன்னு கட்டாயம் வருது. சோ சமூக நலன் இழப்பு வருமாக இருந்தால் பொருளாதார மிகை முழுமைப்படவில்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே சமூக நலன் இழப்புன்னு வருது. ஆகவே சமநிலையின் போது மட்டும்தான் பொருளாதார மிகை உச்சப்படும். அப்ப அது ரிலேட்டடான ஆன்சர் நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகைக்கு சமப்படும் போதா? முதலாவது விட பொருத்தமான விட. 11வது கேள்வியை பாருங்க. எக்ஸ் பொருளின் கேள்வி நிகழ்ச்சியானது விலை நிகழ்வற்றதாகவும், நிகழ்வற்றது கேள்வி நிகழ்ச்சி எப்படி சொல்லிக்கிறாங்க? பிஇஎஸ் நிகழ்வற்றது, பிஇடி நிகழ்வற்றதுண்டா ஒன்னை விட குறைய. வருமானம் நிகழ்வற்றது, YED ஒன்னை விட குறைய. எக்ஸ் பொருள் Y பொருளின் பதிலீட்டு பொருள், பதிலீட்டு பொருளுக்கான தொடர்பு நேர்க்கணியம். குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில படிச்சிருப்பீங்க. பதிலீட்டு பொருள் நேர்க்கணியம், இணைப்பு பொருள் எதிர்க்கணியம், தொடர்பற்ற பொருள் பூச்சிய தொடர்பு. பின்வரும் அட்டவணையிலிருந்து எக்ஸ் பொருளை இனம் காண்க. விலை கேள்வி நிகழ்ச்சி ஏற்கனவே நாங்க சொன்னோம், பிஇடி ஒன்னை விட குறைய. சோ எல்லாத்துலயுமே ஒன்னை விட குறையதான். வருமானம் நிகழ்வற்றது, YED ஒன்னை விட குறைய. ஆகவே இரண்டாவது விட ஒன்னை விட கூடைக்குது, நாலாவது விடலையும் ஒன்னை விட கூடைக்குது. எக்ஸ் பொருள் Y பொருளின் பதிலீட்டு பொருள், ஆகவே நேர்க்கணிய தொடர்பு வரும். இது மூணுலையுமே எதிர்க்கணிய தொடர்பு வந்துக்குது. ஆகவே
இந்த ரெண்டு விடையும் தான் நேர்க்கணிய தொடர்பு. அதுல ரெண்டாவது விட வராதுன்னு சொன்னா பொருத்தமான விட முதலாவது விட. 12வது கேள்வியை பாருங்க. ஒரு அரசாங்கம் வினைத்திறனுள்ள குறைந்தபட்ச கூலி சட்டத்தை நிறைவேற்றுமாயின், குறைந்தபட்ச கூலி சட்டம், குறைந்தபட்ச விலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சமநிலை விலைக்கு மேலாக நிர்ணயிக்கப்படுற விலை. சமநிலை விலைக்கு மேலாக நிர்ணயிக்கப்படுற விலை. அப்போ கூலியில குறைந்தபட்ச கூலியர் நிர்ணயிக்கிறாங்கன்னு சொன்னா சம்பளத்தை கூட்டுறாங்க. எப்படி? மினிமம் வேஜ் லெவல் இந்த அளவுக்கு நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி வளமையா வழங்கி கொண்டிருக்கிறது. அது ஊழியர்களோட கேள்வி, ஊழியர்களோட நிரம்பலை பேஸ் பண்ணி நிர்ணயிக்கப்பட்ட சலரியை விட குறைந்தபட்ச கூலி இல்ல, அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஊழியர் நலன் கருதி கொடுக்கணும் அப்படின்னு குறைந்தபட்ச கூலி சட்டம் நிறைவேற்றப்படுது. இதன் விளைவாக தொழில் வாய்ப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிக சிறியதாக இருப்பது. கூலி நிர்ணயிக்கப்படும் போது அங்க தொழில் வாய்ப்புக்கான கேள்வி தான் ஏற்படுத்தப்படும். சலரியை கூட்டும் போது என்ன நடக்கும்? தொழில் வாய்ப்புக்கான கேள்வி ஏற்படுத்தப்படும். ஸோ நிரம்பல் ரிலேட்டடான ஆன்சர் பொருத்தம் இல்லை. அப்போ நாங்க கேள்வி ரிலேட்டடான ஆன்சர்ல குறைந்தபட்ச கூலி, அதாவது சலரியை கூட்டிக்கிறாங்க, தொழில் வாய்ப்பில் ஏற்படும் மாற்றம் சிறியதாக இருக்க வேண்டும். அப்போ விலை மாற்றத்தை விட கேள்வி மாற்றம் சிறியதாக காணப்படக்கூடிய சந்தர்ப்பம் எப்போ? நெகிழ்ச்சி அற்ற சந்தர்ப்பம். ஆகவே ஊழியத்தின் கேள்வி சார்பளவில் நிகழ்வற்றதாக இருக்கும் போது மூணாவது விட பொருத்தமான விட. 13வது கேள்வியை பாருங்க. முட்டைக்கான சந்தை கேள்வி வலையானது QD சமன் 140/2 ஆகவும் சந்தை நிரம்பல் வலையி QS சமன் 10 ஆகவும் காணப்படுகிறது என கொள்க. அரசாங்கம் ஒரு முட்டைக்கான உத்தரவாத தள விலையாக, தளவிலைன்னு சொல்றது என்னது? இழிவு விலை, அப்படித்தானே? சமநிலை விலைக்கு மேலாக நிர்ணயிக்கப்படுற விலை தள விலையாக நிர்ணயிக்கப்படுமாக இருந்தால் குறைநிரப்பு கொடுப்பன ஒன்றை வழங்க தீர்மானிக்கிறது. குறைநிரப்பு கொடுப்பனவுன்னு சொல்றது என்னது? அதாவது தளவிலையாக நிர்ணயிக்கப்பட்ட விலையில், கிராஃப சொல்றேன் பாருங்க. சமநிலை விலை நாங்க QD QS பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். 140/2 சமன் 10 ஸோ எங்களுக்கு சமநிலை விலை வரப்போகுது 50, சமநிலை தொகை வரப்போகுது 40 அலகு. தளவிலையாக 52 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அரசாங்கம் குறைநிரப்பு கொடுப்பனவு தீர்மானிக்குது. குறைநிரப்பு கொடுப்பனவுன்னு சொல்றது என்னன்னா, அரசாங்கம் சொல்லும் விதிச்ச விலையில கேள்வியாளர்கள் கேட்கிற கேள்வியிட விலைக்கு நீங்க கொடுங்க, பேலன்ஸ் உள்ள இந்த அமௌண்ட்டை அரசாங்கம் எப்படி கொடுக்குறாங்க? நிரப்பு கொடுப்பனவாக வழங்குவாங்க. அப்படிங்கிறது தான் குறை நிரப்பு கொடுப்பனவு. குறைபாடு, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட மக்கள் கேட்கிற விலைக்கு கொடுத்த பிறகு குறைவாக உள்ள அந்த அமௌண்ட்டை நிரப்புறதுக்காக கொடுக்கிற கொடுப்பனவு தான் குறை நிரப்பு கொடுப்பனவு. ஸோ 52 ரூபால உள்ள இந்த பெறுமதி, அதாவது புதிய பெறுமதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தனை அலைகள் வரப்போகுதுங்க? 42 அலைகள் வரப்போகுது. 52 ரூபால உள்ள அலகு 42 ரூபா. நீங்க எந்த சமன்பாடுல போட்டாலும் வரும், QD சமன்பாடோ QS சமன்பாடோ, ஏன்னா புதிய விலை தானே. அப்ப 52 ரூபால இது நிரம்பல் கோடு. ஸோ நிரம்பல் கோடு நிர்ணயிக்கிற இந்த அமௌண்ட் 42 யூனிட். இந்த 42 யூனிட் மக்கள் கேட்கிற பிரைஸ் தான் இந்த பிரைஸ். ஸோ 42 யூனிட்ட 140/2 யூஸ் பண்ணினீங்களா இருந்தால், இதுல எழுதுறேன் 2P சமன் 140ல இருந்து 42 கழிச்சிங்களாக இருந்தால் 98. ஆகவே P சமன் 49 ரூபாய் வருது. ஆகவே குறைநிரப்பு பெறுமதியாக உங்களுக்கு 3 ரூபா காணப்படுது. ஸோ 3 ரூபா தர 42 அலகுகளுக்கு வழங்குறாங்க. ஆகவே 126 ரூபா அரசாங்கம் குறைநிரப்பு கொடுப்பனவாக வழங்கும். ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருந்தா
அல்லது கிளியரா விளங்குனா பாசிட்டிவாகவோ இல்லாட்டி உங்களுக்கு விளங்காத ஏதோ ஒன்றாக இருந்தாலோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலும் நான் பார்த்துட்டு அடுத்தடுத்த ரெக்கார்டிங்ஸ் போடுற டைம்ல அதுக்குரிய ரெஸ்பான்ஸ், அப்படி இல்லாட்டி நீங்க எந்த எக்கனாமிக் குரூப்ல நீங்களா இருந்தா அதுல மெசேஜ் போட்டீங்களா இருந்தா பர்சனலா என்னை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தையும் சொல்லி தருவேன். 14வது கேள்வியை பாருங்க. ஒரு அத்தியாவசிய நுகர்வுப் பொருளின் விலையை குறைக்கும் பொருட்டு. அத்தியாவசிய பொருள்னாலே எக்ஸாம்பிள் எதுக்கு? நெகிழ்ச்சி அற்ற கேள்விக்கான உதாரணம் அத்தியாவசிய பொருள். அத்தியாவசிய பொருளின் விலையை குறைக்கும் பொருட்டு அரசாங்கம் அப்பொருளுக்கு அழகு மானியம் ஒன்றை வழங்க தீர்மானிக்கிறது. இப்பொருளின் விலை அதிக அளவில் வீழ்ச்சி அடைவது. அப்போ எங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒரு வேர்ட் வந்து அத்தியாவசிய பொருள். ஸோ அத்தியாவசிய பொருள் எதுக்குரிய எக்ஸாம்பிள்? நெகிழ்ச்சி அற்ற கேள்விக்குரிய எக்ஸாம்பிள். ஸோ கேள்வி விலை நெகிழ்ச்சி அற்றதாக காணப்படும் போது. 15வது கேள்வியை பார். குறுங்காலத்தில் ஒரு நிறைபோட்டி நிறுவனம் எல்லை வருமானம் எல்லை செலவை விட கூடுதலாக உள்ள நிலையில் உற்பத்தியை மேற்கொள்கிறது. எப்போ? குறுங்காலத்தில். அப்போ குறுங்காலத்தில் சமநிலை புள்ளி லாப உச்சப்படுத்தல், அதாவது சமநிலை புள்ளி உங்களுக்கு தெரியும். ஒரு நிறுவனம் எப்ப சமநிலை அடையும் சொன்னா எல்லை வருமானம் எல்லை செலவு சமப்படுகின்ற போது எம்ஆர் ஈக்குவல் எம்சி ஆகணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? எம்ஆர் கூடுதலாய்க்குது எம்சியை விட. சோ கூடுதலாக உள்ள நிலையில் உற்பத்தியை மேற்கொள்கிறது. குறுங்கால லாபத்தை உச்சப்படுத்த இந்நிறுவனம் என்ன செய்ய வேண்டும்? நிறைபோட்டி நிறுவனங்கள் விலையில் எந்த விதமான மாற்றமுமே செய்ய முடியாது. ஆகவே விலையில எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. அவங்க என்ன செய்யணும்? உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும். அப்படித்தானே? அப்போ உற்பத்தி தொகையை அதிகரிப்பதன் மூலமாக அவங்க என்ன செய்யலாம்? லாபத்தை உச்சப்படுத்திக் கொள்ள முடியும்.